ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 விதமான பிரேஸ்லெட் தான் நம்ம இந்த வீடியோவில் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைட் கிரே கலர் மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது அந்த எலாஸ்டிக்கில் 4 மணி கோர்த்துக்கிறேன். இது இயரிங்ஸ்க்கெலாம் மேலே வைப்போம்ல, ஒரு இது மாதிரி பேஸ் இருக்கும், அதை தான் இப்போ கோர்த்துக்கிறேன். ஒன்று கோர்த்துட்டு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இங்கே டார்க் ப்ளூ கலரில் ஒரு பீட்ஸ் கோர்த்துருக்கேன். ஆப்போசிட்ஸில் சைட்லேயும் அதே மாதிரி ஒன்று கோர்த்துக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் எப்படின்னு. மறுபடிக்கும் ஒரு 4 பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். 4 பீட்ஸு, அப்புறம் இடையில அந்த பீட்ஸ்க்கு டார்க் கலர் பீட்ஸ் கோக்கணும். அது 2 சைடும் இந்த பேஸ் வைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன். இப்போ ஃபுல்லாக நான் கோர்த்து முடிச்சிட்டேன். இப்போ நாட் போட்டுக்கிறேன். இது டபுள் நாட் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த எலாஸ்டிக்கு அபிழ்ந்து வராது. எக்ஸஸாக இருக்கிற நரம்பை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சாம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி பேஸ் தான் போட்டு ஒரு ஐப்பின்னில் ரெடி பண்ணியிருக்கேன். அதே டார்க் கலர் பீட்ஸு இதை மாதிரி பிளேயர் வச்சு வளைச்சி விட்டுக்கிறேன். இதை ஒரு ஜம்ரிங் இதில் கோர்த்துட்டு அதில் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜம்ரிங்கை வளைச்சி விட்டுக்கணும். இப்போ நமக்கு க்யூட்டான அழகான பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பிரேஸ்லெட் நான் க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு க்ரீன் கலர் பீட்ஸு, அடுத்தது ஒரு கோல்டு கலரில் இதை மாதிரி ஒரு கோர்த்துருக்கேன். இது பேர் எனக்கு தெரியல. இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். அது ரெண்டும் ஒரு பீட்ஸு இது மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துட்ருக்கேன். ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அந்த பேஸு. இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக கோர்த்துட்டேன் பாருங்கள். ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அந்த பிரேஸ்லெட்டு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம கலர்ஃபுல்லாக அது மாதிரி செஞ்சிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது பேங்கிள் மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கெலாம் மேட்சாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2வது பிரேஸ்லெட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது பிரேஸ்லெட். இதுக்கும் நான் இந்த லைட் கலர் இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ஸு, ஒரு பால் பீட்ஸு கோல்டு கலரில் சின்னதாக இருக்கிற மாதிரியான பீட்ஸ் கோக்குறேன். அது மாதிரி ஒரு பெரிய பீட்ஸு, ஒரு சின்ன பீட்ஸ், இதை மாதிரி மாற்றி மாற்றி கோத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்து தெரியும். இது கண்டினியூவாக ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் கோத்துட்ருக்கேன். இது பாருங்கள். இதே மாதிரி நான் இப்போ ஃபுல்லாக கோத்து முடிச்சிட்டேன். இதுக்கும் அதே மாதிரி நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற நரம்பை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு ஐப்பின்னில் ஒரு சின்ன பீட்ஸு, அடுத்தது ஒரு பெரிய பீட்ஸு, மேலே மட்டும் அந்த பேஸு ஜமிக்கி பேஸ் இருக்குல்ல அது போடுறேன். இப்போ அதை வளைச்சி விட்டுட்டு இப்போ ஜம்ரிங்கில் நம்ம அதை கோர்த்துக்கிறோம். இந்த பிரேஸ்லெட்டில் ஜம்ரிங் ஒன்று அட்டாச் பண்ணி அதில் நம்ம செஞ்சதை இதை கோர்த்துட்டு அந்த கம்பியை வளைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 பிரேஸ்லெட் மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.